ஹுதைபியா உடன்படிக்கும் பொழுது ஒரு கருவேல மரத்தின் கீழ தான் மக்கள் சஹாபாக்கள பையத் வாங்குறாங்க. அல்லாஹ் சொல்றான்ல, இது யுபாயிஊனக தஹத ஷஜரத்தி, ஒரு மரத்தின் அடியிலே உட்கார்ந்து உங்களுக்கு உபதேசம் செய்தார்களே, இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், அவர் அல்லாஹ் இடத்துல பையத் செய்யணும் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த கருவேல மரத்துக்கு கீழ தான் உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சாங்க. இந்த கருவேல மரம் என்ன ஆச்சுன்னா, போக வர மக்கள் மதீனால இருந்து மக்காவுக்கு போகும்போது கருவேல மரத்தை பார்ப்பாங்க. இந்த மரத்தடிலாம் சஹாபாக்கள் நாங்களாம் வந்து என்ன பண்ணோம், ரசூலுல்லாஹ் பையத் செஞ்சோம், அதான் பையத் ரிதுவான் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த கருவேல மரத்துக்கு என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு மத்தியில கொஞ்சம் மதிப்பு கூடிடுச்சு, கொஞ்சம் மவுசு கூடிடுச்சு. கூட என்ன பண்ணாங்க, அப்படியே அப்பா எவ்வளவு புனிதமான மரம், இந்த மரத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு போறது, அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுவோம் அப்படின்னு தொழுதுட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்ட உடனே அந்த மரத்தை வெட்டி தள்ள அப்படின்ட்டாங்க. அந்த கருவேல மரத்தை என்ன பண்ணுங்க, வெட்டி தள்ளுங்க. ஏன்னா இருந்தா பின்னாடி என்ன பண்ணுவாங்க, இதுவே ஒரு பெரிய பிதாத்தா மாறிடும், பெரிய ஒரு அனாச்சாரமா உருவாயிடும். பாருங்க, அன்னைக்கு அந்த காலத்திலே மக்கள் இருந்துக்கிறாங்க, எதை பார்த்தாலும் முற்ற பழக்கம் அந்த காலத்திலே இருந்தது பாக்குறோம்ல. இன்னைக்கு எந்த ஒரு கபரா இருந்தாலும் போனா உடனே சலாம் ஒண்ணு போட்டு போறான், ஒரு ஜண்டாவணிக்கு வச்சு அதுக்கும் சொல்லி அடிச்சுட்டு போறான். பாக்குறோமா இல்லையா? ஒரு மரத்தை ஜண்டா மரத்தை நிறுத்தி வச்சு அதுக்கு பச்சை கொடி, கருப்பு கொடி, சிவப்பு கொடி எல்லா கொடியும் கட்டி வீட்டுல இருந்து போகும்போது ஒரு சல்யூட்டு, வரும்போது ஒரு சல்யூட்டு, அது ஒரு ஊதுபத்தி கொடி செஞ்சு சாம்பிராணி போட்டு என்ன இந்த மாதிரி அறியாம எங்க போய் சொல்றது? கேட்டா கௌசுல் ஆலம் ஜண்டாங்கிறான், காலேஷா ஜண்டாங்கிறான், மாலேஷா ஜண்டா, என்ன ஜண்டாவோ தெரியல. ஒரு கம்ப நட்டி வச்சு அதுக்கு ஒரு சல்யூட் போகும்போது வரும்போது சோழ அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படிப்பட்ட சல்யூட் அந்த கருவேல மரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் அதே ஒரு ஜண்டா வாக்கி அது ஒரு கருப்பு கொடியை பச்சை கொடியை கட்டி இதே உமரேஷா ஜண்டா அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, அந்த ஜண்டா வெட்டு, ஜண்டா மரம், அந்த மரத்தை வெட்டு அப்படின்னாங்க. அந்த மரத்தை என்ன பண்ணுங்க, வெட்டுங்க அப்படின்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரிதான் ஹஜ்ருல் அஸ்வத், மக்கள் ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடுறதுக்கு போட்டி போடுறாங்க பாருங்க. அந்த ஹஜ்ருல் அஸ்வத் பத்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ஹஜர் ஒம்மா அன்தி இல்லா ஹஜர், ஹஜரே நீ சாதாரண ஒரு கல்லுதான், நீ என்னதான் கல்லுதான், லா தலுர் வலா தன்ஃபு, நீ யாருக்கும் எந்த விதமான நன்மை ஏற்படுத்த முடியாது, யாருக்கும் எந்த தீங்கை உன்னால் ஏற்படுத்த முடியாது, உனக்கு எந்த சக்தியும் கிடையாது. மா கபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கபல்னா, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டிருக்காவிட்டால் நாங்கள் நிச்சயமாக முத்தமிட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாரும் பாக்குற மாதிரி சத்தமா சொன்னாங்க. எதுக்காண்டி? ஹஜ்ருல் அஸ்வத் இழிவுபடுத்துறதுக்காண்டி இல்ல. எதுக்காண்டிங்க? ஹஜ்ருல் அஸ்வத் இழிவுபடுத்துறதுக்காண்டி இல்ல, மக்களுக்கு அந்த மாதிரி ஈமான்ல தடுமாற்றம் ஏற்பட்டக்கூடாது, மார்க்கத்தில் இல்லாத நவீன அனாச்சாரங்கள், பிதாத்துகள், அனுஷ்டானங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில மார்க்க விளக்கத்தையும் மார்க்கத்திலே சுன்னத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தை பற்றியும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த மாதிரி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல தான் முதல்ல ஏற்றுமதி இறக்குமதி ஆக்குறாங்க, நிர்வாக சீர்திருத்தம். மக்களுடைய பொருளாதார விஷயத்துல ஜித்தா கடற்கரையை பயன்படுத்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கப்பல் வழியாக ஏற்றுமதி இறக்குமதியை கொண்டு வராங்க. ஏன்னா பெரும் நாடுகள் மிஸ்ர் இஸ்லாத்துக்கு வந்துருச்சு, ஷாம் இஸ்லாத்துக்கு வந்துருச்சு, அதே மாதிரி பெரிய பெரிய நாடுகளா இஸ்லாத்துக்கு வருது. அப்ப என்ன பண்றாங்க, மற்ற நாடுகளில் உள்ள நல்ல பொருட்களை மதீனா கொண்டு வருது, மதீனாவில் நல்ல பொருட்களை மற்ற நாடு கொண்டு போறது. இப்படி ஜித்தா கடற்கரையை பயன்படுத்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல தான் முதலாக கப்பல் போக்குவரத்து, கப்பல் வழி ஏற்றுமதி இறக்குமதியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல தான் பள்ளிவாசல்களையும் விஸ்தீர்ணப்படுத்துறாங்க. எல்லா பள்ளிவாசல்களையும், குறிப்பா மஸ்ஜித் நபவியும் பைத்துல் ஹராம் அத காபத்துல்லாவுடைய பள்ளிவாசலையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்துல விஸ்தீர்ணம் செய்யப்படுது. அப்ப மஸ்ஜித் நபவியை விஸ்தீர்ணப்படுத்தும் போது என்ன பண்றாங்க, அதுவரையிலும் பள்ளிவாசல்களுக்கு விலக்கு கிடையாது, அதுல என்ன கிடையாது, பள்ளிவாசல்களுக்கு விலக்கு கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இரவு நேரத்தில் ஏதாவது விளக்கு ஏற்றி வைப்பாங்க, சின்ன ஒரு சிம்லி எழுத்தி வைப்பாங்க, தொழுது முடிச்சும் அதை அணைச்சு போட்டு போடுவாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல்களுக்கு விளக்கு வைக்கக்கூடிய முறையை அறிமுகப்படுத்துறாங்க. எல்லா பள்ளிவாசலும் விளக்கு எரியணும், முஸ்லிம்கள் வந்து குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், அது மாதிரி அவங்க வந்து மத்த ஹதீஸ்களை படிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு வெளிச்சம் தேவை அப்படின்னு சொல்லி இந்த பள்ளிவாசல்களில் விளக்கு ஏற்படுத்தக்கூடிய முறையை உருவாக்குனது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மெஹராப் முறையும் கிடையாது பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசல் இந்த மாதிரி மெஹராப் முறை கிடையாது, அதாவது பள்ளிவாசல் சுத்து மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இஸ்லாம் பரவ ஆரம்பிச்ச பிறகுதான் வேற வேற ஊருக்கு போகும்போது ஒரு பள்ளிவாசல புதுசா நுழையிறோம், எந்த பக்கம் கிப்லான்னு எப்படி தெரியும் நமக்கு? இந்த மக்கா பள்ளி இப்படியே இருக்குதுங்க, இப்படியே இருக்குதுங்க. ஒருத்தர் பள்ளிவாசல்ல நுழையிறாரு, நுழைஞ்ச உடனே ஓஹோ இங்கதான் ஆர்ச்சி கமாண்ட் இருக்குது, அப்ப இதான் கிப்லான்னு இதை பார்த்து சொல்லுவாரு. நடக்குமா இல்லையா? இருபத்தி அப்புறம் இங்கே ஆர்ச்சி தானே இருக்குது, இதுவும் கிப்லாவா இருக்கலாம், இப்படி சொல்லுவாரு. அப்ப எது கிப்லான்னு தெரியாதுங்கிறதுனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்க, பள்ளிவாசல்கள்ல இந்த மெஹராப் அமைக்கக்கூடிய முறையை உருவாக்குறாங்க. அதாவது கிப்லான்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம்,
இந்த பக்கம் தான் கிபிலா அப்படின்னு காட்டுறதுக்காண்டி ஒரு அடையாளத்துக்காண்டி மெஹராப் அமைக்கக்கூடிய முறையை உருவாக்குனாங்க. இந்த மாதிரி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிறைய சீர்திருத்தம் ஏற்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபியை விரிவுபடுத்தும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்ட என்ன பண்றாங்க, இடத்த வாங்கிடுறாங்க. மஸ்ஜித் நபிக்காண்டி இடத்த வாங்கிடுறாங்க. ஆனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்த மட்டும் அவங்க கொடுக்க மறுத்துறாங்க. அப்பாஸ் சொல்லிடுறாங்க, நான் இடம் தர மாட்டேன், என் இடத்த நான் தர தயாரா இல்லை அப்படின்றாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்றாங்க, அப்பாஸே உங்களுக்கு 3 சான்ஸ் தர்றேன், ஏதாவது சான்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணே நீங்க விருப்பப்பட்டா உங்க இடத்த அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காண்டி விட்டு கொடுத்துருங்க, சதகா பண்ணிடுங்க, தர்மம் பண்ணிடுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா விலைக்கு நீங்க என்ன விலை கேட்கிறீங்க விலைக்கு தந்துடுறேன், உங்களை அதுக்கு பாரமா வேற ஒரு மதீனாவுக்கு வெளியில வேற ஒரு வீடு பைத்துல் மாலிலே கட்டி தர சொல்றேன். பைத்துல் மாலிலே உங்களுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன், வீடு கட்டி தர சொல்றேன். இல்லன்னு சொன்னா இந்த ரெண்டுக்கு நீங்க ஒத்து வரல அப்படின்னு சொன்னா நான் அதை கைப்பற்ற வேண்டி வந்துடும், பள்ளிவாசலுக்காண்டி கைப்பற்றிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தை கேட்டு அப்பாஸ் கடுமையான கோவம் வந்தது. நீ யாரு எனக்கு கண்டிஷன் போடுறதுக்கு, கண்டிஷன் போடுறது நீ யாரு, நான் 3மே முடியாது, சதகாவும் தர மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், விலைக்கும் தர மாட்டேன், முடியாது அப்படின்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீன் என்ன பண்ணிருக்கலாம் நினைச்சிருந்தா, அப்பாஸே நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி நான் அந்த இடத்தை எடுத்துப்பேன், நீங்க வேற இடத்துல இருந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நேரா உபய் இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. உபய் இப்னு காப் யாருன்னு சொன்னா அன்றைய மதீனாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய முஃப்தி, அவங்கள்ட்ட போறாங்க. 2 பேரும் அவங்கள்ட்ட போலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப உபய் இப்னு காப்ட்ட போன உடனே உபய் இப்னு காப் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ஹதீஸ் சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாழ்க்கை வரலாறு சம்பவம் சொல்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கென்ற ஒரு இடத்தை ஏற்பாடு செய்த பொழுது இதே மாதிரிதான் அவங்க விருப்பப்பட்ட இடத்தை அந்த இடத்தை சொந்தக்காரன் தரமாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்றாங்க, இவங்க நிர்பந்தமா ஆக்கிரமிச்சு பள்ளிவாசல கட்டிடுறாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட கட்டளை வருது என்னன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க தொழுவாதீங்க, அந்த இடத்துல தொழுவக்கூடாதீங்கன்னு சொன்னா ஃபைன்னஹா அர்துன் மக்சூபா, அந்த இடம் அநியாயமாக அபகரிக்கப்பட்ட இடம். அபகரிக்கப்பட்ட இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அபகரிக்கப்பட்ட இடத்துல தொழக்கூடாது. அதனால இன்னொருத்தர் இடத்துல அபகரிச்ச இடத்துல தொழக்கூடாதுங்கிறதுனால நீங்க அப்பாஸ் எப்படியாவது சாந்தி சமாதானப்படுத்தி அவருக்கு அட்வைஸ் பண்ணி தான் வாங்கணுமே தவிர நீங்க வலுக்கட்டாயம் என்ன பண்ண அவர்கிட்ட இருந்து பிடுங்க கூடாது அப்படின்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, உபய் இப்னு காப் உபையே, இது மக்களுடைய தேவை, இது எனக்கு என்ன பிடுங்கல, மக்களுடைய தேவை. 4 ரூபாய் கூட்டம் அதிகமாயிடுது, மஸ்ஜித் நபவில எவ்வளவு நெருக்கடியாதுன்னு பாக்குறீங்க, அதனால விஸ்தீர்ண பண்ண தேவை ஏற்பட்டுருது, அதனால நான் எனக்காண்டி பிடுங்கல, அவர் தந்தா சரி தராடாலும் நான் பிடுங்குறேன் அப்படின்றாங்க. அப்போ உபய் இப்னு காப் சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது, நீங்க பிடுங்கவே கூடாது அப்படின்றாங்க, அபகரிக்க கூடாது அப்படின்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுல திருப்தி இல்லை. உடனே ஸைத் இப்னு சாபித்ல போறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க 2 பேரும் அங்க போலாம்னு சொல்லி அங்க போறாங்க. அங்க போகும்போது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, அவங்க 2 பேரும் வர வச்சு உட்காருங்க அப்படின்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அமீருல் முஃமினீன்ங்கிறதுனால அவங்களும் உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பாய் விரிக்கிறாங்க, ஒரு சின்ன பாய் விரிக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸைதே இந்த விஷயத்துல நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்க. உமர் சொல்றாங்க, இந்த விஷயத்துல நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்க, நாங்க உங்கள்கிட்ட வந்திருக்கிறது நான் அமீருல் முஃமினீனா வரல, ஒரு பிரச்சனையை உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கேன், அந்த வழக்கை இவர் மறுக்கிறாரு, நீங்க நீதிபதியா இருக்கணுமே தவிர நீங்க 2 வழக்காளில ஒருத்தரை மட்டும் கண்ணியப்படுத்துறது முறையில்லை, அதனால நீங்க செய்யற முதல் அநியாயமே இது அப்படின்றாங்க. அப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உமருக்கு விரித்த விரிப்பை எடுத்து வச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கேட்டு எந்த பிரச்சனை கேட்ட உடனே இந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே போறத பார்த்த உடனே ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பண்ணிட்டாங்க, அவங்களா சொல்லிடுறாங்க, எதுக்கு உமரே இந்த தர்மம் மட்டும் எடுத்துக்க, அந்த இடத்தை நான் சதக்காவை கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க சதக்காவை கொடுத்துட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் நன்மை கிடைச்சிரும், ஆனா இருப்பிடத்துக்கு எங்க போவீங்க, வசிக்கிறதுக்கு எங்க போவீங்க, அதனால பைத்துல் மால்ல இருந்தே உங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுத்துறேன்னு சொல்லி பைத்துல் மால்ல இருந்தே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்பாஸ் ரலியல்லாஹு வீடு கட்டி கொடுத்தாங்க. அப்படியே மஸ்ஜித் நபவி முதலாக விஸ்தீர்ணம் செய்யப்படுகிறது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் எந்த இடத்துல கடினமா இருக்கணும் அந்த இடத்துல கடினமா இருக்காங்க, எங்க சாஃப்டா இருக்கணும் அங்க சாஃப்டா இருக்காங்க, எங்க நிதானமா சாஃப்டா இருக்கணுமோ அங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப சாஃப்டா இருக்காங்க. ஒரு முறை ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஜுபைர், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் போன்ற பெரும் சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர்ட்ட வர்றாங்க. உமர்ட்ட எல்லாரும் வெளியே உட்கார்ந்துக்கறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மட்டும் அனுப்புறாங்க. ஏன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு உமருக்கும் அவங்களும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அது மட்டும் இல்ல எதா இருந்தாலும் உமர் ரொம்ப தைரியமா பேசுறாரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான். அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, உமரே உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும், என்ன சொல்லுங்க. இல்ல அதாவது நீங்க ரொம்ப ரஃப்பான ஆளா இருக்கிறீங்க, ரஃப்பான ஆளா இருக்கிறதுனால மக்கள் உங்கள்ட்ட நெருக்கிறதுக்கே பயப்படுறாங்க, ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு சொல்றதே பயப்படுறாங்க, ஐயோ அவர் ரொம்ப முரட்டுத்தனமான ஆள்பா அப்படின்னு சொல்லி, அதனால கொஞ்சம் நீங்க சாஃப்ட் ஆக்கிங்களா என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இந்த வார்த்தை கேட்டு அழுகுறாங்க.
அழுது சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இப்ப நீங்க எனக்கு சொல்றீங்க அல்ஹம்துலில்லாஹ், ஆனா நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே என்னுடைய இந்த ரஃப்பான குணத்தை வச்சு அல்லாஹ் மறுமையில என்ன பிடிச்சிடுவான்னு பயமா இருக்குது. அதனால நான் எவ்வளவு சாஃப்டா இருக்கணுமோ அவ்வளவு சாஃப்டா இருக்கிறேன், எங்க ரஃப்பா இருக்கணுமோ அங்க ரஃப்பா இருக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க விளக்கம் சொன்ன உடனே ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன உமரே, அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய குணத்தையே ஒரு இவ்வளவு ஒரு ரஃப்பான குணமா கொடுத்திருக்கும் போது, அல்லாவே அப்படி படைச்சிருக்கும் பொழுது யார் உங்களை என்ன பண்ண முடியும், அதனால முடிஞ்சவரை சாஃப்டா நடந்துங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அட்வைஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதற்கு பிறகும் எங்கெங்கெல்லாம் ரஃப்பா இருக்கணும் அங்க ரஃப்பா இருக்காங்க, எங்க சாஃப்டா இருக்கணும் சாஃப்டா இருக்காங்க. எந்த அளவுக்கு சொன்னா, எவ்வளவு பெரிய கோபமா இருந்தாலும் சரி, உமருக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரி, யாராவது பக்கத்துல உட்கார்ந்து ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டாங்கடா அப்படியே கோபம் அடங்கிடுமா. ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டிட்டாங்கடா அப்படியே கோபம் அடங்கிடுமா. அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு முன்னாடி நான் கோபப்படுறதா அப்படின்னு சொல்லி. அதனால சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னா, ஹஜ்ரத் உமர் கோபப்படுறான்னு தெரிஞ்சா உடனே ஏதாவது நல்ல குர்ஆன் ஆயத்தை ஓதிடுறது. ஹஜ்ரத் உமர் அப்படியே அடங்கிடுவாங்களாம். அந்த குர்ஆன் ஆயத்துக்கு அவ்வளவு மரியாதை, அப்படியே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அடங்கிடுவாங்க. இப்படி சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள், அதாவது அவங்களுடைய விசாரணையை பாருங்க. ஒரு முறை மதீனால வந்து ஒரு தப்பு நடந்துருது. என்ன தப்புன்னு சொன்னா, ஒரு மனிதன் நல்ல தாடி மீசை எதுவுமே இல்லாம நல்ல மழுமழுன்னு இருக்கான் ஒரு பர்சன். மழுமழுன்னு சொன்னா ஷேவிங் பண்ணி அல்ல. சில பேருக்கு பாத்தீங்கன்னா மீசை தாடியே முளைக்காது. மீசை தாடியே முளைக்காத பாத்துறீங்களா எத்தனை பேரு? சில பேருக்கு வந்து ஒட்டுமொத்தமா உடம்பு தலை ஃபுல்லாவே முடியா இருக்காது. அப்படி சில பேர் இருக்கலாம் பாத்தீங்களா. அதெல்லாம் ஒரு விதமான நோய். மீசை தாடியா இல்லாம ஃபுல்லா மழுமழு ஒரு பையன், சின்ன வயசு பையன் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். கொலை செய்யப்பட்டு மதீனால கிடக்கிறான். இந்த செய்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா அப்படியே அதிர்ந்துறாங்க. மதீனால இப்படி ஒரு கொலையா, இப்படி அநியாயம் நடந்திருக்குதா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கூப்பிட்டு அது என்ன அடக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, இது என்ன செய்தி உடனே விசாரிக்கணும், யார் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜனாதிபதி அவங்களே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிச்சா ஒரு யார் செஞ்சாங்கன்னு தெரியல. அப்படி கமுக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 10 மாசம் ஆயிடுச்சு, யார் செஞ்சான்னு தெரியல. இந்த நேரத்தில் பார்த்தா அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல, அந்த மனுஷன் கொலை செய்யப்பட்டு கிடந்தானே அந்த இடத்துல ஒரு பிறந்த குழந்தை வந்து உயிரோட கிடக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 10 மாசம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பிறந்த குழந்தை வந்து கிடந்த உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, ஒரு மனுஷன் இந்த இடத்துல தான் தாடி மீசை இல்லாத மழுமழுன்னு இந்த மனுஷன் கொலை செய்யப்பட்டு கிடந்தான். கரெக்டா ஒரு 10 மாசத்துக்கு பிறகு ஒரு குழந்தை அங்க கிடக்குது அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய சாடை இந்த குழந்தையுடைய சாடையை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே சாடையா இருந்துச்சு. அப்ப இது என்ன மிஸ்டேக் எங்கே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை பத்தி ரொம்ப தீர ஆராய்ச்சி பண்றாங்க, தீர விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, ஒரு அடிமை பெண்ணை கூப்பிட்டு இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணு, இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு நீ பஜார்ல அப்படியே ரவுண்ட் அடிக்கணும். இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பஜார்ல என்ன பண்ண ரவுண்ட் அடிக்கணும். எப்படி ரவுண்ட் அடிக்கணும்னா, நீ பிச்சை எடுக்கணும், பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்கணும். இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்கணும். யாராவது மார்க்கெட்ல மக்கள் கூடுற இடங்கள் எங்க இருந்தாலும் அங்க போய் நிக்கணும். யாராவது ஒரு பொம்பளை இந்த குழந்தையுடைய விஷயம், குழந்தையை பார்த்து இந்த குழந்தையின் மீது ஆசை கொண்டு அல்லது குழந்தைய முத்தமிடவோ அல்லது கட்டி அணைக்கவோ, இந்த மாதிரி இந்த குழந்தைய பார்த்தோன்னே யாராவது பொம்பளை ஏதாவது ரியாக்ஷன் செஞ்சா அது யாருங்கிறத பத்தி வாட்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, தன்னோட உளவுத்துறை சார்ந்த பெண்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பொம்பளை என்ன பண்ணுது, குழந்தைகளுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு அப்படியே பஜார்ல பஸ் ஸ்டாண்ட்ல, பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பொதுமக்கள் கூடக்கூடிய இடம், பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல என்ன பண்றாங்க, அப்படியே அந்த அம்மா கூடி நின்று இந்த குழந்தைய வச்சு சத்தம் போட்டு பிச்சை எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பொம்பளை வருது, வந்து இந்த குழந்தைய வந்து எங்க எஜமானி அம்மா கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அந்த குழந்தை, அழகா இருக்குதான், இதை பார்த்துட்டு எஜமானி அம்மா கேட்டாங்க அப்படின்ற உடனே அந்த பொம்பளை அந்த அடிமை பெண் என்ன பண்றா, நீ எடுத்துக்கிட்டு போ, நானும் பின்னாடியே வருவேன் அப்படின்ட்டாங்க. பின்னாடியே போறாங்க. அந்த பெண்ணு கொண்டு போய் தன்னுடைய எஜமானி அம்மாட்ட கொடுத்த உடனே அந்த எஜமானி அம்மா என்ன பண்றான்னு சொன்னா, அப்படியே அந்த குழந்தைய கட்டி அணைச்சி வாரி முத்தமிடுறான். அப்படியே கட்டி அணைச்சி வாரி முத்தமிடுறான், அழுகுறான். அழுதுட்டு அந்த பொண்ணுட்டே கொடுத்துட்றான். கொடுத்த உடனே இந்த பெண்ணு வாங்கிட்டு வந்துடுறான். வந்த உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி இந்த பெண்மணி வந்து ஹஜ்ரத் உமர்ட்ட சொல்லிடுறாங்க. ஹஜ்ரத் உமர் அந்த பெண்மணிக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுறாங்க, இதை பத்தி யார்கிட்டையும் ஒரு விஷயம் தெரியக்கூடாது, உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியணும், அது யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணு யாரு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் அந்த பெண்ணுக்கு போறாங்க. யாருன்னு பார்த்தா மதீனால மிகப்பெரிய ஒரு சிறந்த அன்சாரி சஹாபியுடைய மகள். அந்த பெண்மணி யாரு, ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சார்ந்த ஒரு அன்சாரி சஹாபியுடைய மகள். அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரம் வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த அன்சாரி சஹாபி வீட்டு வாசல்ல சாஞ்சு உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் கேக்குறாங்க, எங்க மகளை எங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அன்சாரி சஹாபி சொல்றாங்க, அமீருல் முஃமினீனே
நீங்களா வந்திருக்கீங்க வீட்டுக்கு, என் மகள் வந்து நல்ல சீதேவியான பொண்ணு, தொழுகை பார்த்தான பெண்ணு உள்ள வீட்டுல இருக்கிறா, ரொம்ப தொழுகை பார்த்தான பெண்ணு, அவர் ரொம்ப கௌரவமான பெண்ணு, கண்ணியமான பெண்ணா வீட்டுல இருக்கிறா, அப்படியே நான் அந்த பெண்ணை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு